சிம்பிளா, ஹெல்தியா மணத்தக்காளி மக்காச்சோள சூப் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வெயிட் லாஸ், போன் ஸ்ட்ரென்த்துக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். விட்டமின் ஏ, சி, கால்சியம், அயர்ன் எல்லாம் இருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப நல்லது. இதான் மணத்தக்காளி செடி. அதில வந்து குட்டி குட்டி பழம் இருக்கு. இத நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா சாஃப்ட்டா இருக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, சின்ன வெங்காயம் தேவையானதெல்லாம் எடுத்துக்கலாம். இப்போ 3 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் அதாவது மக்காச்சோள மாவு எடுத்துட்டு, ஒரு 1 கப் தண்ணி ஊத்திட்டு கட்டி இல்லாம கரைச்சு எடுத்துக்கணும். இது ஆர்கானிக் மக்காச்சோள மாவு நம்ம தோட்டத்தில விளைஞ்சது. இப்ப பேன்ல எண்ணெய் ஊத்திட்டு ஜீரகம் போட்டுக்கலாம். இதுல வந்து கடுகு போடணும்னு அவசியம் இல்ல. இதுல தேவையான சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு, இஞ்சி இதெல்லாம் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணணும். உப்பு தேவையான அளவு, மஞ்சள்தூள், மிளகாய்த்தூள், ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் அதாவது மிளகாய நான் அரைச்சு வச்சிருக்கேன். அதுதான் போட்டிருக்கேன். ஸோ இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மணத்தக்காளி இத போட்டு ஒரு 4 நிமிஷம் நல்லா ரோஸ்ட் பண்ணுங்க. ரோஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த பச்சை வாசனை போயிடும். நல்லா சுருண்டு வந்துரும். யூசுவலா மணத்தக்காளிய அல்சர் எல்லாம் இருக்கும்போது, வாய்ப்புண் இருக்கும்போது, வீக்லி ஒரு 4 தடவ நம்ம பச்சையாவே சாப்பிடுவோம். அப்படி சாப்பிடும்போது அதனோட சாரெல்லாம் இறங்கி அல்சர் குணமாயிடும்னு சொல்லுவாங்க. நானும் நெறைய தடவ சாப்பிட்டுருக்கேன். சீக்கிரமாவே குணமாயிடும். மருந்தெல்லாம் தேவையே இல்ல. இதில ஒரு 2லிருந்து 3 கப் தண்ணி ஊத்திக்கங்க. தேவையான அளவு உப்பு, மிளகுத்தூள் போட்டுக்கலாம். நல்லா கொதிச்சு அந்த மணத்தக்காளி வேகணும். வெந்ததுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மக்காச்சோள மாவு ஊத்திட்டு ஒரு 4லிருந்து 5 நிமிஷம் கொதிக்கும்போது மக்காச்சோள மாவும் வெந்துரும். சூப் கன்சிஸ்டன்சி நல்லாயிருக்கும். மஞ்சத்தூள் தேவைப்பட்ட எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். அது வந்து ஃப்ளேவர் எல்லாம் மாத்தி விடாது. இது யூசுவலா கொங்கு நாடு கிராமத்தில பண்ணுவாங்க. காலையில வந்து சாப்பிடும்போது அவ்ளோ ஃபீலிங்கா இருக்கும். இதில கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு எக்ஸ்ட்ரா நீங்க போட்டுக்கலாம். இப்போ ஃபைனலா ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டோம்னா அவ்வளோதான். பட்டர் அதுக்கப்புறம் பிரெட் எல்லாம் ரோஸ்ட் பண்ணி கூட நீங்க போடலாம். இதெல்லாம் ஆப்ஷனல் தான்.